டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிகவும் கருத்தாக ஒரு 10 நிமிடம் இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களை கொடுப்பார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கு பல வகைகளில் அவர் உதவி செய்கிறார். வேதாகமத்தில் அவர் செய்த கிரியையினால் அவர் செய்த நன்மைகளை நாம் பார்க்கும்போது நாம் கூட அநேக நன்மைகளை அவர் மூலியமாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆம் தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் அவரை நம்பி வந்த ஜனங்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு 10 காரியங்களை மிகவும் வேகமாக பார்க்கலாம். முதலாவதாக பார்க்கிறோம், பாவத்தில் இருந்து அவர் ரட்சிப்பு தருகிறார். நாம் பாவத்தின் பிடியில் மாட்டி சிக்கி இருதயத்தில் மனசாட்சியில் குத்துண்டவர்களாய், தொய்ந்து போகாதவர்களாய், அதிலிருந்து மீண்டு வர பாவத்தின் குற்ற உணர்வு நம்மை பலவீனப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டெடுக்க அவர் ரட்சிப்பு என்கிற ஒரு அனுபவத்திற்குள் நம்மை அழைத்து செல்கிறார். இரண்டாவதாக, மன அமைதியை என் ஆண்டவர் அளிக்கிறார். சமாதானம் இல்லாமல் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருந்தால், கவலை, பயம், கலக்கம் போன்ற நேரங்களில் இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை, தர முடியாத சமாதானத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக, நோய்களிலிருந்து அவர் சுகம் அளிக்கிறார். இயேசு அவரை சுகப்படுத்துகிற தேவனாய், அநேகரை அவர் பலப்படுத்துகிற தேவனாய், சுகப்படுத்துகிற தேவனாய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். வியாதியை உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவரை நம்பி ஒருவேளை மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, இந்த வியாதி சரியாகவே சரியாகாது என்ற சூழ்நிலையில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, என்னுடைய வியாதி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வாயினால அறிக்கையிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த வியாதியை முற்றிலுமாய் உங்கள் சரீரத்திலிருந்து விலக கர்த்தர் உதவி செய்வார். நான்காவதாக, அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கும் என் ஆண்டவர் இரக்கத்தோடு கருணையோடு கூட அவர் பதில் கொடுக்க நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற முடிவை கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவாக இராதபடிக்கு நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக, துன்பங்களில் அவர் ஆறுதல் தருகிறார். ஒருவேளை கண்ணீரின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், வேதனையின் மத்தியில் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு மிகவும் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கையில உடைக்கப்பட்ட சூழ்நிலை, வேதனையின் சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை ஆறுதல் இல்லாமல், ஒருவேளை பிரிவு போன்ற கஷ்டம், தோல்வி, வேதனையோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும் போது நிச்சயமாக ஒரு தேவ சமாதானம், தேவ ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஆறாவதாக பார்க்கிறோம், ஒரு சரியான வழிகாட்டுதலை கர்த்தர் கொடுக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு வாக்கு பண்ணியிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். எல்லாவதாக, பலவீனத்தில் அவர் பலம் தருகிற தேவனாய், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்லாது,
பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் என் கர்த்தர் பெருக பண்ணுகிறார். நிச்சயமாக வாழ்க்கையில மனதில் பலன் இழந்த சூழ்நிலையில் என்னால் ஒன்றும் முடியாது என்கிற நெகட்டிவ் தாட்ஸில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி சந்தார் என் கர்த்தரா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்துல ஒரு புதிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறதை என்னால் உணர முடிகிறது. இதை நம்பி விசுவாசித்து நீங்கள் காரியங்களை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் காரியங்கள் அவை ஆசீர்வாதமாய் மாறும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தரை நம்பி செய்யும்போது பலவீனங்களை கர்த்தர் வெற்றியாய் மாற்றி உங்களை மகிழ பண்ணுவார். எட்டாவதாக பார்க்கிறோம், குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். இன்று அநேக குடும்பங்கள் பிரிவினையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, கருத்து வேறுபாடுகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒருவருக்கொருவர் விரோதங்களை நோக்கி, பகைகளை நோக்கி, சண்டைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு உங்கள் குடும்பத்தில் இருப்பாரே ஆனால் நிச்சயமாக அன்பு அதிகமாக இருக்கும், ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற குணம் அதிகமாக இருக்கும், ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்கிற குணம் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற குடும்பமாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. ஒன்பதாவதாக, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாவற்றையும் இழந்துட்டேன், ஒண்ணுமே இல்லை, இனி என்னால் வாழ முடியாது என்ற நம்பிக்கையற்று இருக்கிற சூழ்நிலையில் இருப்பீர்கள். ஆனால் என் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இழந்தவைகளை திருப்பிக் கொள்வாய். உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் இழந்து போனீர்களோ, சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம், குடும்பத்தை இழந்து போயிருக்கலாம், நண்பர்களை இழந்து போயிருக்கலாம், இவைகளை மீண்டுமாக நான் உனக்கு அருளை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உங்க நம்பிக்கை, அவர் நம்பிக்கையை கர்த்தர் நம்பிக்கையாய் மாற்றுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவரை நம்பும் போது நிச்சயமாக நமக்கு அவர் நம்பிக்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் கொடுப்பார். வேதம் சொல்லி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி தேவ நம்பிக்கை உங்க வாழ்க்கையில மாற்றங்களை, முன்னேற்றங்களை, ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. பத்தாவதாக, நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். நமக்கு ஒரு நித்தியமாய் நாம் வாழக்கூடிய ஒரு பரலோகத்தின் அனுபவத்திற்குள், பரலோகத்திற்குள் அழைத்து செல்வது தேவனுடைய பிரதானமாக நோக்கமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, யோவான் 11:25, இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் வாக்கு தத்தமாக உள்ளது. அவர் சொன்ன வாக்கு ஒரு நாளும் மாறாது. அவரே நம்பிக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த 10 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடு கூட பேச வேண்டும் என்கிற வாஞ்சை பாரம் இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பெண்களுக்கென்று பாஸ்டர்மா தனியாக அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபித்து அவர்களை வழி நடத்துவார்கள். எங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.